ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லர்ன் டுடே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரோக்ராம் லார்ஜாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதில் வரக்கூடிய எரர்ஸை டீபக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் உள்ள ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனை டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரோக்ராமாக இருக்கும்போது அதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணது தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸை தனித்தனி ஃபங்க்ஷன்ஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் உள்ள ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷனில் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் இருக்கும்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ ஆப்ரேஷன், எக்ஸெட்ரா. இப்போது இந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனையும் தனித்தனி ஃபங்க்ஷன்ஸாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடிஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷனை அடிஷனுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதே மாதிரி சப்ராக்ஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷனை சப்ராக்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்படி தனித்தனியாக ஃபங்க்ஷன்ஸாக டிவைட் பண்ணுறத என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா சி லாங்குவேஜில் சப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சி லாங்குவேஜில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்று என்னென்னா யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்பில்டாக இருக்கக்கூடியது. அதாவது சி லாங்குவேஜில் இன்பில்டாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெட்டர் ஃபைல், ஸ்கேன்எஃப், பிரிண்ட்எஃப், ஸ்கொயர் ரூட், ஸ்ட்ரிங் கேட், இந்த எல்லாமே என்னதுன்னா லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இன்பில்டாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா யூசராக க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அடிஷன் ஆப்ரேஷனுக்கு அடிஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதுதான் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போது இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா டேட்டா டைப்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது டேட்டா டைப்ஸில் டிரைவ்ட் ஆகக்கூடிய ஒரு கிளாஸ் தான் ஃபங்க்ஷன்ஸ். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மெயினாக 3 கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் கால், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இந்த 3 கண்டிஷன்ஸ் மூலமாக தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனை ஒரு ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை அந்த ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ணி, அதாவது விரிவாக எழுதுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை விரிவாக டிஃபைன் பண்ணுறதுக்கு 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட் என்னதுன்னா ஃபங்க்ஷன் டைப், அடுத்ததாக என்னென்னா ஃபங்க்ஷன் நேம், அடுத்ததாக லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ், அதுக்கப்புறமா லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ், லாஜிக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ், ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த 6 இது மூலமாக தான், இந்த 6 எலமெண்ட்ஸ் மூலமாக தான் இந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா டெஃபினிஷன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய ஹெட்டரில் வரக்கூடியது. அது என்னதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய டைப்பு, ஃபங்க்ஷனுடைய நேமு, அடுத்து பேராமீட்டர் லிஸ்ட்டு. அதுக்கடுத்து தான் அந்த பேரந்திசிஸ்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னா லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன், அடுத்ததான் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட், அடுத்ததாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இந்த 3 அந்த பேரந்திசிஸ்குள்ளே வரும். இப்படி தான் அந்த ஃபங்க்ஷனை டெஃபினிஷன் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது ஃபங்க்ஷன் டைப் அப்படிங்கிறது என்னென்னா இன்டா ஃப்ளோட்டா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது. அந்த ஃபங்க்ஷன் என்ன டைப் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் ஃபங்க்ஷன் டைப்பு. அதுக்கு அடுத்ததாக ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறது என்னென்னா அடிஷனா, சப்ராக்ஷனா, டிவிஷனா, மல்டிப்ளிகேஷனா அப்படின்னு யூஸர் க்ரியேட் பண்ணக்கூடிய நேம் தான் ஃபங்க்ஷன் நேம். அதுக்கடுத்து அந்த பேராமீட்டர் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேராமீட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா இப்போது அடிஷன் அப்படின்னா என்ன தேவை? 2 வேல்யூஸ் தேவை. 2 வேல்யூஸ் இருந்தால் தானே அதை ஆட் பண்ண முடியும். ஸோ இன்ட் A, இன்ட் B அப்படின்னு பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு பேர் அந்த பேராமீட்டர் லிஸ்ட்டு. ஓகேவா? இந்த இதில் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ஹெட்டர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு செமிகோலன் வைக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்ததான் ஓப்பன் பேரந்திசிஸில் லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா இப்போ ஏவும் பிஏவும் ஆட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணுவோம்? இன்னொரு வேரியபிளில் தானே ஸ்டோர் பண்ணுவோம். அந்த வேரியபிளை டிஃபைன் பண்ணுறது இந்த லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷனில் தான். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ சி அப்படின்னா இங்கே நம்ம என்ன செய்வோம்? இன்ட் சி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்ததான்
ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும், அடிஷனுங்கிற ஃபங்க்ஷன் நடக்கணும்ல, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணுமா, அப்போது C = A + P, அதுதான் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. அடுத்ததாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இன்ட் அப்படின்னு கொடுத்தா நம்ம ரிட்டன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் தான் இங்கே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இன்ட்டுன்னு கொடுத்தா நம்ம ரிட்டன் 0 இல்லை ரிட்டன் A + B அப்படி ஏதாவது ஒன்று கொடுப்போம் இல்லையா, அதுக்காக கொடுக்குறது தான் இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் ஒர்க் ஆகும். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது, 2 இது இருக்குது. ஒன்று என்னது, ஃபங்க்ஷன் ஹெட்டர், இன்னொன்று என்னென்னா ஃபங்க்ஷன் பாடி. ஃபங்க்ஷன் ஹெட்டரில் 3 இது இருக்குது, 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். அது என்னதெல்லாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டைப்பு, ஃபங்க்ஷன் நேமு, பராமீட்டர் லிஸ்ட்டு. அதே மாதிரி ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே 3 கண்டிஷன்ஸ் இருக்கும், 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். அது என்னதெல்லாம்னா எலமெண்ட், அதாவது வேரியபிள், லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. அடுத்ததாக ஃபங்க்ஷன் கால் அப்படின்னா என்னென்னா, அதாவது நாம் க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸை மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் கால். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி மெயின் ஃபங்க்ஷனில் அசைன் பண்ணுவோன்னா, இங்கே பாருங்கள், மெயின் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க, y = மல் ஆஃப் 10,5ன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த இதில் உள்ள இந்த மல் ஆஃப் 10,5 அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் காலில் ஃபங்க்ஷனுடைய நேமையும் அதோடைய பேராமீட்டர் லிஸ்ட்டையும் அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா. இதுதான் ஃபங்க்ஷன் கால். இந்த ஃபங்க்ஷன் காலை டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லேயும் கூட ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், மல் ஆஃப் 10,5, மல் ஆஃப் m,5, மல் ஆஃப் 10,n, இப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் கூட நம்மளால் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண முடியும். ஓகேவா. அடுத்ததாக ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறதுக்கு இந்த 4 பார்ட்ஸ் மெயினாக தேவை. அது என்னதெல்லாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டைப், ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர் லிஸ்ட், டெர்மினேட்டிங் செமிகோலன். ஓகேவா. இப்போ இதோடைய ஃபாலோயிங் ஃபார்மெட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டைப், அது இன்ட்டில் இருக்கணுமா ஃப்ளோட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறது அந்த ஃபங்க்ஷன் டைப். அடுத்ததாக ஃபங்க்ஷன் நேம், யூஸரான நாம் க்ரியேட் பண்ணக்கூடிய நேம், அது வந்து என்னது, அடிஷனா, சப்ராக்ஷனா, மல்டிப்ளிகேஷனா அப்படின்னு க்ரியேட் பண்ணுறது. அடுத்ததாக அந்த பேராமீட்டர் லிஸ்ட்டில் என்ன செய்கிறது, இன்ட்டில் A, இன்ட்டில் B அப்படின்னு கெட் பண்ணுறதுக்கு பேர் பேராமீட்டர் லிஸ்ட்டு. அதுக்கடுத்து என்ன செஞ்சுருக்கோம், என்ட்டில் செமிகோலன் வச்சு முடிச்சிருக்கோம். ஓகே. இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் உள்ள ஃபங்க்ஷன் ஹெட்டரும் சேமாக இருக்கும். அதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த டிக்ளரேஷனில் செமிகோலன் வச்சுருப்போம், ஆனால் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் செமிகோலன் வச்சுருக்க மாட்டோம். ஓகேவா. அடுத்ததாக ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் கால், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், இந்த 3ஐயும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ஹெட்டர் ஃபைல் கொடுத்துருக்காங்க. #include studio.h, #include conio.h அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, ஹெட்டர் ஃபைல் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண என்னதெல்லாம் கொடுப்போம், ஃபங்க்ஷன் டைப்பு, ஃபங்க்ஷன் நேமு, பேராமீட்டர் லிஸ்ட்டு. ஃபங்க்ஷன் டைப் அப்படிங்கிறது என்னது, என்ன ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன டைப்பில் இருக்கணும், இன்ட்லையா ஃப்ளோட்லையா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறது ஃபங்க்ஷன் டைப்பு. ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறது என்னது, நாம் யூஸரான நாம் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுடைய நேம். பராமீட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு 2 வேரியபிளை தான் என்ன செய்வோம், மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அந்த 2 வேரியபிளை இந்த பராமீட்டர் லிஸ்ட்டில் கெட் பண்ணுறோம். ஓகேவா. இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இப்போது நாம் இந்த டிக்ளரேஷனில் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், ஃபங்க்ஷன் டைப் கொடுக்காம ஃபங்க்ஷன் நேமையும் பராமீட்டர் லிஸ்ட்டையும் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்படியும் என்ன செய்யலாம், அசைன் பண்ணலாம் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை. ஓகேவா. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், மெயின் ஃபங்க்ஷனில் வாய்டு மெயின் அப்படின்னு கொடுத்துட்டு மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறாங்க, இன்ட்டில் y அப்படிங்கிற ஒரு வேரியபிளை கெட் பண்ணுறாங்க. அந்த ஒய்க்கு என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள், மல் ஆஃப் 10,5 அப்படிங்கிறத அசைன் பண்ணுறாங்க. இந்த மல் ஆஃப் 10,5 அப்படிங்கிறது என்னென்னா ஃபங்க்ஷன் கால். அதாவது ஃபங்க்ஷன் காலில் என்ன பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் நேமையும் அதோடைய பேராமீட்டர் லிஸ்ட்டையும் அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா. அந்த 2ஐயும் என்ன செஞ்சுருக்காங்க, மெயின் ஃபங்க்ஷனில் அசைன் பண்ணுவாங்க. அதை தான் இங்கே அசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மல் ஆஃப் 10,5 ஒய்ங்கிற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மல்டிப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய வேல்யூவை இந்த ஒய் அப்படிங்கிறதுல என்ன செஞ்சுருக்காங்க, அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனை என்ன செஞ்சுருக்காங்க, எப்படி டெஃபினிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி டெஃபினிஷன் பண்ணுவாங்க,
ஃபங்க்ஷனுடைய டைப்பு, அடுத்ததாக ஃபங்க்ஷனுடைய நேமு, அடுத்ததாக பெராமீட்டர் லிஸ்ட்டு. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, அதில் என்ன செஞ்சுருப்பாங்க, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் செமிகோலன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் செமிகோலன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் செமிகோலன் வச்சுருக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹெட்டர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னதெல்லாம் இருக்குது, இன்ட் அப்படிங்கிறது என்னது ஃபங்க்ஷன் டைப்பு, மல் அப்படிங்கிறது என்னது ஃபங்க்ஷனுடைய நேமு, அடுத்து இன்ட் எக்ஸ் இன்ட் ஒய் அப்படிங்கிறது என்னது பெராமீட்டர் லிஸ்ட். ஓகேவா? அடுத்ததான் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த 3 இது இருக்கும் பார்த்தீங்களா, லோக்கல் வேரியபிள், ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அந்த 3ஐயும் அந்த ப்ரேசஸ்க்குள்ளே கெட் பண்ணியிருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள், லோக்கல் வேரியபிள் இன்ட்டில் பி அப்படிங்கிற ஒரு வேரியபிளை அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த பியை என்ன செஞ்சுருக்காங்க, எக்ஸ் பியில் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனை என்ன ஆப்ரேஷன் கம்ப்யூட் பண்ணணுமோ அந்த ஆப்ரேஷனை கம்ப்யூட் பண்ணி பியில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அந்த பியை என்ன செய்யுது, பியை வந்து என்ன செஞ்சது, ரிட்டன் பண்ணுது. ஓகேவா? ரிட்டன் பண்ணுறது இங்கே என்ன செய்யுது, இந்த ஒயில் ஸ்டோர் ஆகுது. இப்போ இந்த இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை என்ன செஞ்சிருது, சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஃபங்க்ஷன் கால் மெயின் ஃபங்க்ஷனில் கெட் பண்ணுது. கெட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் கிடச்சிருக்கும் பார்த்தீங்களா ரிசல்ட்டு, அதை நமக்கு அவுட்புட்டில் கொடுக்குது. இப்போ நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், 50 அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா 10 × 5 50. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.